அந்தமான் ஏர்போர்ட்டு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்தமான்லேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து எங்கள் குலசாமி கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டோம். பொங்கல் வச்சோம், கடா வெட்டினாங்க, பூஜை நல்லா பண்ணாங்க. நல்லா சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப 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 மன நிம்மதியாக நல்லா மகிழ்ச்சியாக இருந்தது. கடவுள் எவ்வளோ அற்புதங்களை பண்ணுறாரு பாருங்க. முருகர் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. 3 வருஷமாக முருகரை நினைக்காத நாளே இல்லை, நிமிஷங்களே இல்லை. எவ்வளோ ஒரு அற்புதத்தை எனக்கு கடவுள் நிகழ்த்தியிருக்காரு. நினச்சி கூட பார்க்கல குலசாமி கோவிலுக்கு போவோம் அப்படின்னு. கரெக்டாக திருவிழா 19ஆம் தேதி திருவிழான்றாங்க. எங்களுக்கு 17ஆம் தேதி டிக்கெட் போடுறாங்க. இந்த வருஷம் ஊருக்கெல்லாம் போக சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. பணங்காசெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இந்த வருஷம்லாம் போக சான்ஸே இல்லை, பார்த்துக்கலாம் வர்ற வருஷத்தில் அப்படி தான் அமைதியாக இருந்தா. திடீர்னு டிக்கெட் போடுறாங்க. பார்த்தா 19ஆம் தேதி குலசாமி சாமி கும்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஐயா முருகர் தான். அவர் சொல்லுவாங்களே திருவிளையாடல்னு, அது என் வாழ்க்கையில் நிறையா கடவுள் என் கூடவே இருக்கார். முருகர் அழைச்சிட்டு போனார். நல்லா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அவர் சன்னதிக்கு போவேன்னு நினச்சே பார்க்கல. 2-3 நாள் கழித்து திருச்செந்தூருக்கு என்னை அவர் அழைக்கிறாரு. நானும் என் மகனும் போய் அவர் சன்னதியில் ஒரு பகல் ஃபுல்லாக இருந்தோம், ஒரு இரவு ஃபுல்லாக இருந்தோம். நல்லா தரிசனம் பண்ணணும். அவ்வளோ நல்லா மன நிம்மதியாக இருந்துச்சு. 5 மணி நேரம் க்யூவில் இருந்தாலும் நாளிக்கிணறுலாம் 3 மணி நேரம் 6 மணி நேரம்னு காத்து கிடந்தோம். அன்னதானத்துக்கும் அது மாதிரி தான் க்யூவில் காத்து கிடந்தோம். எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மன சந்தோஷம் அப்படி இருந்துச்சு. கடலில் போய் குளிச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டு அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நாளிக்கிணறுல க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க ஆளுங்க. வந்து க்யூவில் நின்று நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் முருகர் சன்னதியில் போய் அங்கே முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு.